ஹலோ, தேங்காய் பால் சாதம். ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கணுங்க. இந்த அளவுக்கு போட்டுக்கணுங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை லவங்கம் போட்டுக்கணும். இதில் பாருங்க, ஒரு 3 பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு சின்ன அன்னாசி பூ போட்டுக்கணுங்க. இதில் பாருங்கள், ஒரு 5 வெங்காயம், ஒரே ஒரு அரை தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. இதுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும். நல்லா வதங்கணும். இதுலேயே ஒரு அரை தக்காளி, 4 மிளகாய், இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடணுங்க. இதுலேயே கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுடணுங்க. இஞ்சி பூண்டு அரைச்சது அதையும் இதிலே போட்டுடணும். இந்த 2 தேங்காய் பால் இறக்கி வச்சுருக்கேங்க. நல்லா 2 முறை நம்ம நல்லா அரைச்சிட்டு ஃபில்டரில் வடிகட்டி வச்சுருக்கு. இந்த 2 தேங்காய் இதுதாங்க அந்த தேங்காய் பால் எடுத்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம இது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் இதெல்லாம் ஊற்றிடணும். இதில் ரெண்டரை டம்ளர் தேங்காய் பால். இதில் வந்து 1.5 டம்ளர் அரிசிங்க. இதில் நம்ம பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசிலேயே செய்யலாம், நல்ல வாசனையாக இருக்கும். 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். தேங்காய் பாலோடு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி 3 டம்ளராக எடுத்தாச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாகவே கூட போட்டுக்கலாங்க. ஏன்னா நம்ம இது எதுனா குருமா நம்ம போட்டு சாப்பிட போகிறோன்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். ஒரு ஸ்பூன் உப்பு போடணும். இதில் நம்ம இப்போ இந்த அரிசியை போட்டிருக்கிறோம்.
அவ்வளோதாங்க. இப்போ இதில் ஒரே ஒரு விசில் வர டைமில் நம்ம நிறுத்திட வேண்டியது தான். இதில் அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க. ஒரே ஒரு விசில் வர டைமில் நிறுத்திட வேண்டியது தான். அருமையான பாருங்கள், சூப்பரான தேங்காய் பால் சாதம். அப்படியே ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டா சூப்பராக அருமையாக இருக்குங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். இது போல் ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு நம்ம சிக்கன் குருமா என்ன எது வேணாலும் ஒரு குருமா போல் வச்சு